ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெயசாரி கலெக்ஷனில் இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சில்க் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் யாராவது என் சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பைக்கில் ஆல்மோஸ்ட் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தீபாவளி கலெக்ஷன்ஸ்க்கு இப்போ புதுசாக வந்து நிறைய சில்க் சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வித்தவுட் பார்டரில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்டரே வந்து டபுள் சைட் பார்டரு, பெரிய பார்டரு, ரெட்டப்பெட்டா பார்டர், இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லைங்களா ரெட்டப்பெட்டா பார்டரு, அதெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஆனால் கலர்ஸ் எல்லாம் வந்து செம்ம சூப்பராகவே இருக்குது. அதில் தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சூப்பரான ஒரு இது வந்து எப்போவுமே சில்க் சாரீஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக க்ரீனு, ப்ளூ, ரெட் இந்த மாதிரி தான் வருங்களே. இது வந்து ஒரு ஆஷ் கலரில் கீழே அந்த பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு வாடாமல்லி கலர், பர்பிள் கலர் அந்த மாதிரி கலந்த மாதிரி ஒரு டிசைன் வந்திருக்கு. பார்டரும் வந்து ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் நமக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. மெயினே அதுதான், நமக்கு சாஃப்டாக பட்டு சாரீ பொறுத்த வரைக்கும் சாஃப்டாக தான் இருக்கணுமே. அது செம்ம சாஃப்டாக இருக்குது, கட்டுறதுக்கு அவ்வளோ செம்மையாக இருக்கும். இதில் வந்து நிறைய சாரீ கலெக்ஷன் போட்டிருக்கேன். ஆனால் என்னால் வந்து என்ன பண்ண முடியலன்னா வீடியோஸ் எடுக்க முடியல. ஆனால் ஒரு சில சாரீஸ் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருப்பேன், என்னென்ன கலர்ஸ் வந்திருக்குது அதுலேயும் பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நமக்கு அங்கங்கே புட்டா கொடுத்துருக்குறாங்க. மேலே அந்த பார்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த பார்டரில் சின்ன பார்டர் வந்து ஸ்லீவுக்கு வந்திருக்கு. எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம். இதே ப்ளவுஸை விட்டுட்டு நம்ம இதுக்கு மேட்சிங்காக கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் எடுத்து நமக்கு ஆரி ஒர்க் போட்டு தைச்சா கூட செம சூப்பராகவே இருக்கும். ஆனால் என்னென்னா சாரீ ஃபுல்லாகவே வந்து சாஃப்டாக இருக்குது. அந்த சக்கரா டிசைனு என்னென்ன ஜரி ஒர்க் கொடுத்துருக்குறாங்களோ அது வந்து சாரீ ஃபுல்லாக வருது. சும்மா உள் சுற்று வருது இல்லைங்களா, அதில் மட்டும் கொஞ்சம் இருக்காது, மற்றபடி எல்லாமே வருது. ஸ்டோன் ஒர்க் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வந்து நமக்கு அந்த சாரியில் வந்து முந்தியிலேருந்து ஒரு 1/2 மீட்டர் இல்லை 1 மீட்டர் அந்த அளவுக்கு தான் வருதுங்களே. ஏன்னா ஸ்டோன் ஒர்க் வந்தாலே வந்து ஒரு சிலருக்கு பட்டு சாரியில் பிடிக்காது. ஸோ அதனால் வந்து ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது, கொஞ்சமாக தான் இருக்குங்களே. ஒரு மீட்டருக்கு முந்தியிலேருந்து 1 மீட்டருக்கு இருக்குது, அவ்வளோதான். ஆனால் எல்லா கலர்ஸுமே வந்து அவ்வளோ பக்காவாக சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு எல்லாமே இதில் வந்து ஒரே ஒரு சாரீ கூட எனக்கு இதுவாகவே இல்லை, டேமேஜே கிடைக்கல, அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. முந்தியும் சரி, நமக்கு இந்த முந்தியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக இருக்குது. ஜெர்ரி ஒர்க்கெல்லாம் அவ்வளோ ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா குத்தும் இல்லைங்களா, அந்த மாதிரியும் கிடையாது. இந்த பார்டரில் பேக் சைடு நம்ம எல்லோரும் பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பால்ஸ் கூட வைக்க வேணாம், உள்ளவே ஆல்ரெடி அவங்களே கிளாத் கொடுத்து நெஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம பார்டருக்கு வந்து இது பால்ஸ் வச்சு அடிக்கணும் அந்த மாதிரின்ற எந்த ஒரு இதுவும் வேண்டாம். இதுக்கு இந்த க்ரீன் கலருக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் வித் எல்லோ கலருக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வேண்டானாலும் நீங்கள் ப்ளைன் க்ரீனில் எடுத்து ஆரி ஒர்க்கு போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு மேரேஜுக்கெல்லாம் கட்டும்போது ஒரு செம ரிச் லுக்காகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு சாரியுமே வந்து நமக்கு கலெக்ஷன்ஸ் அவ்வளோ அழகாக சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ரியலாகவே இந்த எல்லோ கலர் அவ்வளோ அழகாக இருக்குது, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. பார்டர் என்னென்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சிலருக்கு வந்து மேலே பார்டர் சின்னதாக இருக்கணும், கால் பக்கத்தில் வந்து பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இல்லைங்களா. சேம் அதே மாதிரி தான் வருதுங்களே. ஆனால் இதுக்கு வந்து இதே தான் இருக்குது, இதே பேட்டர்ன் தான் வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கீழ்ப்பக்கம் கால் பக்கத்தில் வந்து பார்டர் பெருசாக கொடுத்துருக்குறாங்க, அது டபுள் பார்டர் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து பிளெயின் பார்டராகவும் அதுக்கு மேலே அன்னம் போட்ட மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று வந்து நார்மலாகவே கொடுத்துருக்குறாங்க. இந்த பிங்க் வித் க்ரீன், இது க்ரீனும் கிடையாது, மயில் க்ரீன் மாதிரி இருக்கும், பீகாக் க்ரீன் வருது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குது. இது வந்து ரெட்டப்பட்ட பார்டர் வரும் இல்லைங்களா, அந்த பார்டர்லேயே வந்து 2 சைடும் ஜரிகை வந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஜரிகை வந்து ரொம்ப ஹெவியாக ரொம்ப எல்லாம் கிடையாது, ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியும் கிடையாது. நமக்கு சாஃப்ட் சில்க், இது ரியலாகவே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கட்டுறதுக்கு கூட வந்து ஹாப்பியாகவே இருக்கும். ஆனால் இது என்னென்னா ரெட்டப்பட்டா பார்டர் ஒவ்வொரு சாரீக்குமே வந்து டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஒரு சிலத்துக்கு பார்த்திங்கன்னா சக்கரா மாதிரி வந்திருக்கு, இதுக்கு பார்த்திங்கன்னா மாங்காய் டிசைன் கொடுத்துருக்குறாங்க, ஒன்றுக்கு அன்னம் டிசைன் வந்திருக்கு, ஒரு சிலதுக்கு குட்டியாக மாங்காய் டிசைன் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. சாரியும் வந்து மெயினாக இன்னொரு விஷயம் நமக்கு என்னென்னா, ஒரு சில பட்டு சாரீ வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. என்ன ரீசன்னா ரொம்ப யார் தான் ஒரு நாள் ஃபுல்லாக இதெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கிறத. இன்னொரு விஷயம், நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. பட்டு சாரீ பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது, அதுதான் ஒரு விஷயமே. நமக்கு இந்த மாதிரி குவாலிட்டி, அதாவது 10,000 15,000 கொடுத்து எடுத்துகிட்டு அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு 2000 2500 எடுத்துகிட்டு நம்ம அழகாக மறுபடியும் ரீவாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கட்டும்போது நமக்கு ஒரு பட்டு சாரியை வந்து நம்ம கட்டின மாதிரியும் இருக்கும். அதே சமயம் நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு ஷாம்பில் மட்டுமே போட்டு இது பண்ணிக்கலாம். இது கலர்ஸும் போகாது. இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர், ராயல் ப்ளூவில்
கீழே டார்க் ப்ளூ கொடுத்துருக்குறாங்க. இது வீடியோஸ்க்கு எப்படி வருதுன்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது. சாரீ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரெட்டைப்பட்ட பார்டர் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயின்ட்டுருக்கு. சென்டராக வந்து ப்ளைனாக இல்லாமல் அதுலேயும் மாங்காய் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. முந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வாவ், செம்ம சூப்பராக இருக்குது இல்லைங்களா இது. இதில் இந்த பட்டு சாரி பொறுத்த வரைக்குமே இந்த ப்ளூ கலர் தான் எப்போவுமே ஒரு அழகாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். கல்யாணத்துக்கு கூட எல்லாருமே வந்து இந்த ப்ளூ கலர் தான் நிறையவே எடுப்பாங்க. அதனால் ரியலாகவே சூப்பராக இருக்கும் சாரீகள். ஆனால் என்னென்னா இந்த சாரீ ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த டிசைன்ஸ் வருது, சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாங்காய் டிசைன் பார்த்திங்கன்னா சாரீ ஃபுல்லாக வரும். கலரே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது கலர். பார்டரும் வெயிட்டும் இருக்காது. அதே சமயம் நமக்கு என்னென்னா பார்டர் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படிலாம் எதுவும் எதிர்பார்க்கவே முடியாது. ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும் எல்லாமே. இந்த உள் சுற்றில் இந்த கொஞ்சமாக ஒரு 1/2 மீட்டருக்கு மட்டும் நமக்கு எதுவும் கிடையாது, அதாவது டிசைன்ஸ் எதுவும் கிடையாது. இது பக்கத்தில் வந்து இது ப்ளவுஸு பாருங்கள். டிசைன் வந்து இந்த மேல் பக்கத்தில் வந்துருக்குறாங்க இல்லையா, பார்டர் வந்து கால் பக்கம் இல்லாமல் மேல் பக்கத்தில் வர பார்டர் வந்து அப்படியே கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், சூப்பராகவே இருக்கும். மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து நம்ம ஆரி ஒர்க்கு போட்டு கட்டும் போது எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ காசு கொடுத்து எடுக்கிறோன்றது மேட்ரு கிடையாது, நம்ம அந்த காசுக்கு அந்த சாரீ வந்து இதுவாக இருக்குமா அப்படின்றது தான். இப்போ ஒரு 500 ரூபாய் சாரீ எடுத்து கட்டினாலும் ஒரு சிலருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அதோடைய ரேட்டே வந்து வேறு இருக்கும் இல்லைங்களா. அதோட ரேட்டே பார்க்குறதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு 1500 ரூபா 2000 ரூபாய் மாதிரி இருக்குமே அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரியோட வேல்யூ வந்து ரியலாகவே ஒரு 5000 6000 அந்த மாதிரி வேல்யூ இருக்கும். ஆனால் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2000 ரூபா. இப்படி தான் நம்ம சாரீஸ் பட்டு சாரீஸ் பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து அந்த ஒரு காஸ்ட்லியான ஒரு பட்டு சாரி என்ன லுக்கு வருதோ அந்த லுக்கில் ஒரு சீப்பான ஒரு பட்டு சாரி நம்ம செலக்ட் பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து சக்ரா டிசைன் வந்திருக்கு. நம்ம ஒரு சிலத்துக்கெல்லாம் வந்து அன்னம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா கீழே பார்டரில், ஆனால் இதில் பாருங்கள் மான் வந்திருக்கு. இந்த க்ரீன், அதாவது லைட் க்ரீனுக்கு கீழே வந்து நேவி ப்ளூ கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்கள், இந்த கலர் கூட சூப்பராக இருக்குது. இது வந்து சக்ரா டிசைன் ஃபுல்லாகவே வந்து இது சக்ரா டிசைன். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சாரீக்குமே ஒரு கலர் வருது, ஒவ்வொரு கலரும் சேஞ்ச் ஆகுது, அதே சமயம் டிசைன்ஸும் சேஞ்ச் ஆகுது. முந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. செம்மையாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த வந்து நம்ம ஜரியை வந்து பார்க்கும்போது இந்த குபேரா சில்க்ஸ்க்கெல்லாம் வருது இல்லைங்களா, ஜரி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே எப்படி ரொம்ப சாஃப்டாக இதுவாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது இந்த சாரீயும். ஆனால் என்னென்னா இது வந்து ஒரு மாதிரி லைட் கலரில் சூப்பராகவும் இருக்குது, அதே சமயம் நமக்கு பார்டரு அடுத்தது வந்து முந்தியெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அதிகமான ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் ரியலாகவே நல்லாவே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஒரு ப்ளூ கலர் ஒன்று வச்சோம், அதுலேயும் ரெட்டப்பட்ட பார்டர் கொடுத்துருக்குறாங்க. சேம் அதே அதில் பார்த்திங்கன்னா மாங்காய் டிசைன், அதே தான் இதுலேயும் மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சாரீக்குமே வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சாரீஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது ரியலாகவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருந்தது, என்னால் என்னென்ன வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. ஆனால் ஒரு சில சாரீஸ் இந்த மாதிரி வந்து பட்டு சாரீஸ் வந்து நிறைய எடுத்து வந்து இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், ரியலாக நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் ரியலாகவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் தீபாவளி கலெக்ஷன்ஸ்க்கு இதுக்கு மேலே நிறைய சாரீஸ் கலெக்ஷன் போடலாம். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.